ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி என நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படும் கிருஷ்ணரின் பிறந்த நாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 26 கொண்டாடப்பட உள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியில் விரதம் இருப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்தவர் என்பதால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் கிருஷ்ணருக்கான பூஜையை செய்வார்கள். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை வருகிறது. அன்றைய தினம் காலை 9:13 மணி துவங்கி ஆகஸ்ட் 27 காலை 7:30 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதே சமயம் ஆகஸ்ட் 26 இரவு 9:41 மணிக்கு ரோகிணி நட்சத்திரம் துவங்குகிறது. ஆகஸ்ட் 27 இரவு 8:54 மணி வரை ரோகிணி நட்சத்திரம் இருந்தாலும் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் இரவு நேரமே கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கருதப்படுவதால் ஆகஸ்ட் 26 மாலையே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை செய்ய வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலையிலேயே வீட்டினை சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும். பின்னர் வீட்டிலும் பூஜை அறையிலும் மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களினால் அலங்காரம் செய்ய வேண்டும். பின்னர் அரிசி மாவினால் குழந்தையின் கால் தடங்களை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை பதிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் அந்த ஆளிலை கிருஷ்ணனை நம் வீட்டிற்குள் அழைத்து வருவதாக நம்பிக்கை. இதை மக்கள் காலம் காலமாக செய்து வருகிறார்கள். வீட்டில் கிருஷ்ணர் சிலை அல்லது கிருஷ்ணர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். பூஜைக்கு நைவேத்தியமாக கண்ணனுக்கு பிடித்த வெண்ணெய், சர்க்கரை, அவல், முறுக்கு, சீடை, இனிப்பு சீடை, அதிரசம், தேன்குழல் போன்ற பல வகையான பலகாரங்களை படையலிட்டு பூஜை செய்து படைக்க வேண்டும். அப்படி கிருஷ்ண ஜெயந்தி என்று விரதத்தை கடைபிடிப்பவர்கள் எப்போதும் செல்வ செழிப்புடன் இருப்பார்கள் என்பது நம்பிக்கை. இந்த நேரத்தில் நீங்கள் விரதம் இருக்க நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி என்று பலர் நிர்ஜல விரதம் இருப்பார்கள். அதாவது உணவு மட்டுமல்லாமல் தண்ணீர் கூட குடிக்காமல் விரதத்தை இருப்பார்கள். சிலர் உணவுகளை சாப்பிடாமல் பழங்களை மட்டுமே சாப்பிடுவார்கள். ஆனால் விரதத்தின் போது அரிசி இல்லாத சாப்பாடான ஜவ்வரிசி கஞ்சி, கிச்சடி, சப்பாத்தி மற்றும் பசுநெய்யில் சமைத்த சாதம் உள்ளிட்டவற்றை சாப்பிடலாம். மேலும் அன்றைய தினம் முடிந்த அளவுக்கு உணவு மற்றும் தண்ணீர் தானம் செய்வது நல்லது என முன்னோர்கள் சொல்லியுள்ளனர். அதிலும் குறிப்பாக உண்ணாவிரதம் இருக்கும்போது தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் செய்வது நம் வாழ்வின் சந்தோஷத்தை நிலைக்க செய்யுமாம். அத்துடன் விரதத்தின் போது பசுக்களுக்கு உணவளிப்பதும் உன்னதமாக கருதப்படுகிறது. விரதம் இருப்பவர்களுக்கு உடல் சோர்வாகாமல் வைத்திருக்க பழங்கள் அல்லது உலர் பழங்கள் உட்கொள்ளலாம். அது அவர்களின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கும். அதே வேளையில் இவை ஆற்றலையும் அதிகரிக்க உதவுகின்றன. இப்போது கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கும்போது செய்யக்கூடாதவை என்றால் வெங்காயம், பூண்டு எதுவும் சேர்க்கப்பட்ட உணவுகள் தான் சாப்பிட வேண்டும். வெங்காயம் அல்லது பூண்டை பயன்படுத்தவோ சாப்பிடக்கூடாதோ என சாஸ்திரங்கள் கூறுகிறது. பெரும்பாலான ஹிந்து பண்டிகைகளின் போது பழங்கள் மற்றும் சைவ உணவுகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக விரதத்தின் போது இறைச்சி மற்றும் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது. அது மட்டுமின்றி விரதத்தின் போது சிலர் அதீதமான டீ அல்லது காஃபி குடிப்பார்கள். ஆனால் இவை இரண்டையுமே தவிர்க்க வேண்டும். அதுபோலவே விரதத்தின் போது எண்ணெய் உணவுகள் முடிந்தவரை தவிர்க்கவும். முழுக்க பழங்கள், பால் மற்றும் பல ஜூஸ்களையே குடிப்பது சிறந்தது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.